Hi friends, welcome to MANISH FASHIon School. ஸோ நம்ம கிளாஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் நெக் பைப்பிங் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கார்டிங் வச்சு நெக் பைப்பிங் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா பேக் நெக்கு தான் தைக்க போகிறேன். ஸோ பேக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ த்ரெட்டு, பைப்பிங் த்ரெட்டு ப்ளஸ் வந்துட்டு கிராஸ் பீஸு, பயாஸ் பீஸு கான்ட்ராஸ்ட் கலரில் கோல்டு கலரில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் பீஸில் பைப்பிங் வச்சு தைக்க போகிறேன், கார்டிங் வச்சு தைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபுட்டு தான் போடணும். சிங்கிள் ஃபுட் போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் சிங்கிள் ஃபுட்டு போட்டிருக்கேன். எப்படி தைக்கிறதுன்னு பாருங்கள் இப்போது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பீஸில் சென்டராக த்ரெட்டை வச்சுக்கோங்க. ஸோ சென்டராக த்ரெட்டை வச்சு டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பைப்பிங் த்ரெட்டை சென்டராக வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ சிங்கிள் ஃபுட்டில் வச்சு ஒரு ஸ்டிச் போடுறேன் நான். ஸோ ஒரே ஈவனாக கரெக்டாக க்ளோஸராக வர மாதிரி போடுங்க. ஸோ ஃபுல்லாக அதே போல் நம்ம என்ன பண்ணலாம், நீட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், ஜஸ்ட் நீட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வைக்கிற பைப்பிங் இல்லாமல் த்ரெட்டு வச்சு பைப்பிங் வர்றது. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ஸோ ஃபுல்லாக நீட்டாக என்ன பண்ணிவிட்டேன், ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன் நான். ஸோ ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், பேக் லைனிங்கில் வச்சு தைக்க போகிறேன். பேக் பீஸோட லைனிங்கில் வச்சு தைக்க போகிறேன். ஸோ பாருங்கள் எப்படி தைக்கிறேன்ட்டு. ஸோ வச்சு அப்படியே கரெக்டாக ஒரே அளவாக ஸ்டிச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரே அளவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. கரெக்டான ஷேப்பில் ஸ்டிச் பண்ணணும் அதை. ஸோ கரெக்டாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க அதை. பீஸை ரொம்ப இழுக்கவோ இல்லை ரொம்ப லூஸோ கொடுத்துக்காம கரெக்டான அளவில் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், மெயின் ஃபேப்ரிக்கு மேலே அந்த பீஸை எடுத்து போய் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ மெயின் ஃபேப்ரிக்குக்கும் லைனிங்க்கும் மிடில் அந்த பைப்பிங் போகிற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு பின் பண்ணிக்கிறேன் நான். ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் தைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷேப்ஸ் எல்லாம் மாறாமல் கரெக்டாக ஷேப்ஸில் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. உங்களோட நெக் சைஸ் கரெக்டாக வச்சு பின் பண்ணுங்கள். நெக் சைஸ் பெருசாவோ சின்னதோ வைக்காதீங்க. கரெக்டான உங்களோட நெக் சைஸ்க்கு வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ சிங்கிள் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பைப்பிங் ஓரமாக கார்டிங் த்ரெட்டிங் பைப்பிங் த்ரெட்டுக்கு க்ளோஸராக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நம்ம பின் பண்ணதுனால மூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஈஸியாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியுது பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ எல்லாத்தையுமே குழச்சி விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நாச் போடுறோம். ஸோ நாச்சஸ் போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக டர்ன் ஆகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்ரிங்கிள்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ யூஸ்வலாகவே நம்ம ஷேப்ஸில் வந்து நாச்சஸ்லாம் போடுவோம். ஸோ அதே போல் தான் நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் எந்த அளவுக்கு க்ளோஸராக போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டர்ன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நீட் ஃபினிஷிங் இருக்கும் நமக்கு.
ஸோ நாச்சஸ் வந்து க்ளோஸராக போடுங்க, ஸ்டிச்சுக்கு க்ளோஸராக போடுங்க நாச்சஸை. ஸோ ஃபுல்லாக நாச்சஸ் போட்டுட்டு பாருங்கள் ஃபுல்லாக நாச்சஸ் போட்டாச்சு. ஸோ நாட்ச் போட்டு முடித்த உடனே என்ன பண்ணுறோம், அப்படியே வந்துட்டு டர்ன் பண்ணுறீங்க. லைனிங் அப்படியே திருப்பிட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே கொண்டு வர மாதிரி டர்ன் பண்ணிவிடுங்க. பாருங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா சூரா நமக்கு பைப்பிங் கரெக்டாக வந்துடும் நமக்கு. பாருங்கள் ஸோ எங்கேயுமே வந்து ஒரு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். பாருங்கள் ஆக்சுவல் ஷேப்பில் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜ் ஸ்டிச் போட்டுக்கலாம். எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். பைப்பிங்க்கு ஓரமாக போடுங்க. ஸோ நான் எட்ஜ் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபுல்லாக எட்ஜ் ஸ்டிச் போட்டாச்சு. பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் பைப்பிங் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உள்ளவும் வெளியவும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங்கோடைய பீஸு அந்த ராயஜஸ் எதுவுமே தெரியாது. ரெண்டு பக்கமும் நீட் ஃபினிஷிங் இருக்கும் நமக்கு. பாருங்கள் ரெண்டு பக்கமும் நீட் ஃபினிஷிங் இருக்கும் நமக்கு. உள்ளவும் தெரியாது வெளியே ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதே போல் என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்ரண்ட் பீஸையும் இதே போல் ஃப்ரண்ட் நெக்கையும் நம்ம ஃபஸ்ட்டு பைப்பிங் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே ஸ்டிச் பண்ண வேண்டியதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ 5 மினிட்ஸில் நம்ம இந்த நெக் பைப்பிங்கை ஸ்டிச் பண்ணி